கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பெயர் சசி ஜேசன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பாலானோர் சொல்ற விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த உலகம் ஒரே ஒரு கண்டமா தான் இருந்தது, அப்புறம் தான் பிரிஞ்சது. அது உண்மையானு பார்த்தா ஆமா, அது 100% உண்மையானது. இப்போதான் அது நிறைய கண்டங்களா பிரிஞ்சு இருக்கு. இதை நாம வேதத்தோட அடிப்படையிலிருந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதற்கான அர்த்தம் என்னன்னா, பூமியை சுத்திலும் தண்ணி மட்டும்தான் இருந்தது, கால் வைக்க கூட ஒரு இடம் இல்லை. ஆதியாகமம் 1:6-7 சொல்லுது, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேல இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிடுச்சு. அதாவது இந்த இடத்துல ஒரு சமுத்திரம், ஒரு நிலப்பகுதி, ஒரு ஆகாய விரிவு உண்டாகிறத பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு தண்ணீர் இருந்ததுன்னா, பெரும் பகுதியான தண்ணீரை பிரிச்சு மேல கொண்டு போய் வச்சா கூட பூமியில வெட்டாந்தரை காணப்படல, தண்ணி தான் இருந்தது. ஆதியாகமம் 1:9 சொல்லுது, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுள் என்றால் அது அப்படியே ஆயிடுச்சு. அவர் தண்ணீரை மேல பிரிச்சு கொண்டு போய் வச்ச பிறகு கூட கீழே வெட்டாந்தரை காணப்படவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் கட்டளையிடுறாரு, வெட்டாந்தரை காணப்பட கடவுது, ஜலம் ஓரிடத்தில் போய் சேர கடவுதுன்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளவு தண்ணி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பூமியில மாத்திரம் இல்ல, மேலேயும் ஆண்டவர் தண்ணீரை வச்சுட்டாரு. இப்போ ஓசோன்னு ஒண்ணு இல்லைன்னா, சூரிய கதிர் எந்த அளவுக்கு பூமியில வேகமா படும்னா, பூமி எரிஞ்சு போற அளவுக்கு அதோட ஹீட் இருக்கும். ஆனா இந்த ஓசோன் லேயர் இருக்கிறதுனால சூரிய ஒளி பூமிக்குள்ள வரும்போது குறைவான வெப்பத்தோடு தான் வருது. இப்போ இந்த ஓசோன் லேயர் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, அந்த காலகட்டத்துல ஓசோன் லேயரோட தண்ணீரோட ஒரு லேயர் இருந்ததா வச்சுக்கணும். அந்த தண்ணீர் படலம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்னா, ஓசோன் லேயரை போலவேதான் ஒரு மாதிரியான மேகம் போல இருந்திருக்கும். கண்ணுக்கு தெரியாத அளவு இப்படி ஒரு மேகத்தை ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா, சூரிய கதிர்கள் நேரடியா வந்து பூமியை தாக்கி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எப்படிப்பட்ட உலகத்தை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்திருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. சூரிய கதிர் வந்து தண்ணி மேல பட்டு அந்த தண்ணி ஆவியாகாத ஒரு உலகம். அப்படின்னா மேகம் இல்லை, மேகம் இல்லைன்னா மழை இல்லை. அப்போ வானத்துல இருந்து தண்ணீர் விழுன்ற காரியம் அந்த ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆதாம் துவங்கி நோவாக்கு முன்னாடி வரைக்கும் மழைன்னு ஒண்ணு வந்ததே இல்லை. அப்போ மரம் செடியெல்லாம் எப்படி வளர்ந்ததுன்னு பார்த்தா, ஆதியாகமம் 2:6 வசனம் சொல்லுது, மூடு பனி பூமியிலிருந்து எழுப்பி பூமி எல்லாம் நனைத்தது. இந்த மூடு பனி தான் எல்லாத்தையும் வளர வச்சது. இஸ்ரவேல் தேசத்துல இப்பவும் மழையை விட பனிக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கும். உதாரணமா ஈசாக்கு யாக்கோபை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்க. ஆதியாகமம் 27:28, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராகன்னு சொல்றாரு. இப்ப தேவன் மனுஷனை உண்டாக்கினதுக்காகவும் அவன் அக்கிரமம் பெருகுதனாலையும் மனசு கஷ்டப்படுறாரு. எல்லாரும் பாவத்துல விழுறாங்க, அதனால இவங்களை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு தீர்மானம் எடுத்தார். எப்படி அழிக்கலான்னு யோசிச்சு தேவன் மழை மூலமா அதை செய்யலான்னு நினைச்சார். இப்ப ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அந்த மழையை எப்படி வர வைக்கணும்னு. மேல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் பூமிக்கு கொண்டு வராரு. இதை உடனே நோவா கிட்ட சொல்றாரு. ஆதியாகமம் 6:17 வசனத்தை பாருங்க. வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போன்னு சொல்றாரு. தேவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, ஜலப்பிரளயம். நோவாக்கு ஆண்டவர் சொல்லும் போது அவருக்கு ஒன்னும் புரிஞ்சிருக்காரு. ஆனா நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு, அதனால அவரு காப்பாற்றப்பட்டார். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா தான் இருந்திருக்கு. இப்ப ஒரு வானத்தின் மதகுகளை எல்லாம் திறந்தாருன்னு இருக்கு. அந்த தண்ணி எல்லாம் கீழே வந்துச்சு. வேதம் தெளிவா சொல்லுது. ஆதியாகமம் 7:19-20 சொல்லுது, ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதுனால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய்
15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிட்டுன்னு போட்டிருக்கு. உயரமான மலைகள்ல இருந்து 15 அடி உயரத்துக்கு மேல தண்ணி இருந்தது. அதாவது 23 அடி உயரம் வர தண்ணி மூடினது. தண்ணிய மலைகளுக்கு மேல 15 முழம் அதிகமா இருந்ததுன்னு பார்த்தா அந்த நாட்கள்ல ராட்சகர்கள் இருந்ததா அவங்க அந்த மலை மேல ஏறி தப்பிக்க கூடாதுன்னு தேவன் இதை செஞ்சார். உலகத்தோட உயர்ந்த மலைன்னு சொல்லப்படுற எவரெஸ்ட் மலையிலையும் இன்னும் சில மலைகள்ல கூட கடல்ல வாழ்ற உயிரினங்களோட எலும்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த நாட்கள்ல தண்ணி பூமியை மூடிச்சு. இப்போ ஆல்ரெடி பூமியில நிறைய தண்ணி இருக்குது. இப்போ வானத்தின் மதகுகளும் திறக்கப்பட்டது. பூமிய ஊற்றுக்கண் எல்லாம் திறந்தது. இப்போ பூமியில பழைய மாதிரி தண்ணி எல்லாமே அதிகமாயிடுச்சு. அதாவது ஆதியில ஆவியானவர் எப்படி ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தாரோ அதே போல நோவாவோட கப்பல் இப்போ தண்ணி மேல அசைவாடிட்டு இருக்கு. அந்த அளவு தண்ணி திரும்பவும் பூமியை நிரப்பிடுச்சு. அப்போ இந்த தண்ணிய வற்ற வைக்கணும். ஆனா தேவன் முதல்ல செஞ்ச மாதிரி பண்ணல. அதுக்கு பதிலா தேவன் காத்து அனுப்பினார். ஆதியாகமம் 8:1 சொல்லுது, தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இங்க ஜலம் அமர்ந்ததுன்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்திருக்கு. அதுதான் காற்றை வீச பண்ணினார். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, அந்த காற்று கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் அடிக்குது. இப்படி அடிக்கும் போது அந்த தண்ணீர் எங்க பிரியும்னா வடக்குக்கும் தெற்குக்கும் பிரியும். அப்படி பிரியும் போது அந்த தண்ணி வட துருவத்திற்கும் தென் துருவத்துக்கும் போகுது. அதுதான் நாம இன்னைக்கும் ஆர்டிக் அண்டார்டிக்னு சொல்றோம். இப்ப வரைக்கும் அது நம்ம கண்களுக்கு முன்னாடி இருக்கு. இல்ல அது தானா உருவானது, அங்க சூரிய வெளிச்சமும் வெப்பமும் இல்லை, அதனால அங்க அப்படி இருக்குன்னு சொல்லுவீங்கன்னா அது ஒரு ஐஸ் லேயரா தான் இருந்திருக்கணும். ஒரு சில இடங்கள்ல ஏரியெல்லாம் உறைஞ்சி போய் மாதிரி அங்க காணப்படுது. ஆனா அது எங்கிருந்ததோ அந்த தண்ணியால ஒரு பெரிய மதில் போல அந்த இடத்துல உறைஞ்சி போய் இருக்கு. 55 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொண்டிருக்கு. அது ஒரு கரையை ஆரம்பிக்கும் போது கடல் நீர் மட்டம் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இருந்த இடத்துல ஒரு தண்ணி கரைஞ்சா அது அங்கேயே தானே இருக்கணும். ஆனா தண்ணியோட அளவு அதிகமானதுனால அப்போ அங்க இருக்கிற தண்ணி கூட கூடுதலா கொஞ்சம் தண்ணி சேர்ந்து இருக்குன்னு தானே அர்த்தம். எஸ், இதுல இருந்தே தெரியுது தேவன் அந்த காற்றை வீச பண்ணினதுனாலதான் அந்த தண்ணீர் 2 துருவங்களுக்கும் போய் சேர்ந்து இருக்கு. அது போக மீதம் இருந்த தண்ணி தான் நாளுக்கு நாள் வற்ற துவங்கி இருக்கு. இப்போ ஆதாம் 930 வருஷம் உயிரோடு வாழ்ந்தார். அதை விட மெத்துசலா 969 வருடம் வாழ்ந்தார். இவங்க இத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, நோய் இல்லாத ஒரு உலகம். சூரிய வெப்பம் அதிகமா இல்லாததுனால பாக்டீரியா வைரஸ் இது எதுவுமே அங்க இல்லை. இப்போ வைரஸ் பாக்டீரியா எல்லாம் உலகத்துல வந்துடுச்சு. நீ சாப்பிடுற சாப்பாட்டுல கை வச்சுட்டு எடுத்து வச்சா கூட கெட்டு போயிடும். வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி நோவா திராட்சை தோட்டத்தை வச்சாரு. அப்புறம் அதை குடிச்சாரு. இப்போ அந்த பழைய ஞாபகத்துல திராட்சை ரசத்தை எடுத்து குடிக்கிறாரு. ஆனா அது டேஸ்ட் மாறி இருக்கு. ஆனா நோவா அதை குடிச்சிட்டு வெறுத்து போய் படுத்திருந்தாருன்னு போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நோவாக்கு இதை போல நடந்ததில்லை. ஏன் அப்படின்னா அப்போ பாக்டீரியாக்கள் இல்லை. இந்த வெள்ளத்திற்கு அப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சால எல்லாமே மாறி போயிடுச்சு. இன்றைக்கு நிறைய பேர் நோவாவை குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால அங்க ஒரு பெரிய தப்பே நடந்தது. இதனால கானான் சபிக்கப்பட்டவனா மாறணும். இதை பத்தி நம்ம விளக்கமா ஒரு வீடியோல போட்டிருக்கோம். பைபிள்ல நம்ம யாருடைய சந்ததின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை நீங்க பார்க்கலன்னா மேல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். உண்மையா சொல்ல போனா நோவாவுக்கு அதை குடிச்சா அப்படி ஆகும்னு தெரியாது. இப்போ நமக்கும் இந்த காரியங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துல நம்ம இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறார்.